நாள் சென்றதுக்கு பிறகு இவங்க சொல்றாங்க எங்களுக்கு வேற தெய்வம் வேணும். அப்ப அந்த உடன்படிக்கை எங்க போச்சு? அந்த கீழ்ப்படிதல் எங்கே போயிட்டு? நான் ஆண்டவரோடு தான் இருப்பேன்னு சொன்னதான அந்த காரியம் எங்கே போயிட்டு? சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. எங்களுடைய ஜீவியத்துல இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். எத்தனை முறை வழி விலகி போயிட்டோம் தெரியுமா? எத்தனை முறை ஆண்டவரை நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் வந்து பொருத்தனை பண்ணி ஆண்டவர் எனக்கு உள்ள பதிலை நீங்க தாங்கன்னு சொல்லி காத்திருக்கிறதுக்கு முடியாமல் இன்றைக்கு எங்களுடைய ஞானம், உலகத்தின் ஞானம், உலகத்தின் மக்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு கடந்து போய்விட்டோம். எங்களுக்கு வேண்டியதான தெய்வங்களை நாங்கள் உண்டு பண்ணி கொண்டோம். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அந்த அழுத்தமானது அல்லது அந்த 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 கேள்வியானது உங்களை தாக்கும் பொழுது உங்களை உலகத்தின் வழியிலே தள்ளிவிடும். ஆண்டவர் என்ன சொன்ன, அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன செய்யறாங்க? ஆரோனை நோக்கி சொன்ன உடனே ஆரோன் என்ன சொல்றான்? உங்களுடைய கையில காதுல மூக்குல கழுத்துல போட்டுருக்கிற எல்லா செயின்கள் இதுகள் எல்லாத்தையும் கழட்டித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கழட்டி கொடுக்குறாங்க பொன்னணிகளை. அங்க 32 அதிகாரத்துல 2, 3, 4 இதுகளை வாசித்து போக்கும் பொழுது அந்த பொண்ணை எல்லாத்தையும் உருக்கி ஒரு என்னத்தை செய்தாங்க? ஒரு கன்று குட்டியை செய்தார்கள். கன்று குட்டியை செய்து உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ கன்றுக்குட்டி எகிப்தின் தெய்வங்களில ஒன்று. அந்த அவங்க பார்த்திருக்கிறதான காரியம் எகிப்தின் தெய்வங்கள்ல ஒன்று தான் அந்த கன்றுக்குட்டியை வைத்து தொழுது கொள்ளுகிறதா காரியம். அப்ப அவங்களுடைய நினைவுல என்ன வந்திருக்கு? உலகத்துல இருக்கிறதான ஒரு சில காரியங்கள் நினைவு வந்திருக்கு. அதுதான் என்னுடைய தெய்வம் என்கிறதாக சொல்லி அந்த வழியிலே போக தொடங்கினார்கள். ஆகவே அவங்க என்ன செய்தாங்க? சத்தியத்தை மறந்து போனார்கள். சத்தியத்தை மறந்து போனார்கள். உங்களுடைய பதில் பிந்த இந்த இரண்டாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்குது. சத்தியத்தை மறந்து உலகத்தின் ஏதோ ஒரு காரியத்துல நான் இதை செய்து கொள்றேன், எனக்கேலும் அவரை பிடிச்சா சரி இவரை பிடிச்சா சரின்னு சொல்றோம். இதே காரியத்தை நாங்கள் செய்கிறோம். மூன்றாவது காரியம், செய்த பாவத்துக்கு பல காரணங்களை சொல்லுவோம். பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாரு, ஏன் இப்ப 2 கிழமை கோயிலுக்கு வரல, என்ன ஒரு விதமாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த செய்ததான குற்றத்துக்கு அல்லது பாவத்துக்கு பல காரணங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க வைத்திருக்கிறோம். பாஸ்டர் வந்துட்டாரு, பைக் நின்றுருச்சுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் மூளைக்கு பட்டு வந்துடும். என்ன அவரோட பேசணும், எப்படியெல்லாம் பதில் சொன்னா அவர் டக்குன்னு போயிடுவாரு. ஒரு தேட்டரை ஊத்துங்க, டக்குன்னு ஆளை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இங்க நாங்க என்ன செய்யறோம்? 21 இருந்து நாங்க வாசித்தால் 32 அதிகாரம் 21 இருந்து பார்த்தால் மோசே ஆரோனை நோக்கி இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை இப்ப மோசே வந்துட்டான். வந்து பார்த்தா ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ கொண்டு வந்த ஜனங்கள் அங்கே கண்ணுக்குட்டியை வைக்க தொழுது கொள்றாங்க. மோசே இதுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இறங்கி போ, அவங்க தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு, மோசைக்கு தெரியல. அவர் கற்பனைகளிலேயே அவர் திளைத்து இருக்கிறாரு, அந்த மகிமையிலே அவர் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள் எல்லாம் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், நீ இறங்கி போ, அது நீ கொண்டு வந்த ஜனங்கள்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு ஒரு வெறுப்பு, அவரு தான் வந்தார், அவரு தான் இறங்கினார். நான் பார்வோனிடத்திலிருந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார், அவரு தான் செங்கடலை பிரித்தார், அவர் தான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தார். ஆனா இப்ப சொல்றாரு, அது உன்னுடைய ஜனங்கள், நீ போயிட்டு பார்த்துக்க. உன்னுடைய ஜனங்கள், நீ கொண்டு வந்ததான ஜனங்கள் அங்க என்ன செய்தார்கள்? நான் விதித்த வழியை விட்டு அவர்கள் விலகி தங்களை கெடுத்து கொண்டார்கள். 7வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். எகிப்திலிருந்து இந்த தெய்வங்கள் தான் எங்களை கொண்டு வந்த சொல்றாங்க, நீ இறங்கி போ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவனுக்கு எவ்வளவு மன வருத்தம்.
தேவன் அந்த விதமாக சொல்லுகிறதுக்கு 40 நாள் அவர் ப்ரிப்பேர் பண்ணி இப்படித்தான் என்னுடைய ஜனங்களை நடத்துவேன் என்கிறதான சொன்ன காரியம் எல்லாம் போயிருக்கே, சுக்கு நூறா போயிட்டு. எவ்வளோ ஒரு வேதனையை அவர் அப்படியே சொல்றாரு. ஜனங்க நீ பார்த்துக்க, நீ இறங்கிப்போ, உனக்கு வேணும் இந்த கற்பனைகளை எடுத்துக்கிட்டு போ, இல்லாட்டி வீசிட்டு போனாலும் காரியம் இல்லை. அவருக்கு அது அவ்வளோ வெறுப்பு ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா. அங்கே போய் அவர்கள் போறாங்க. ஆனா இங்க வந்து மோசேக்கு கோபம் போகுது. அந்த கற்பனைகளை பிடிக்க அடிச்சு உடைச்சி நொறுக்கி தண்ணியில இது பண்ணி அவன் கொடுக்குறான். அவ்வளவு எல்லாம் நொறுக்கிட்டான். ஆண்டவருடைய சகல காரியம், அவ்வளவு நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டதான காரியங்கள் எல்லாம் இழந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் உலக பிரகாரமாக போயிட்டாங்க. இதுதான் காரணம். அருமையான தேவனுடைய ஜனங்களை அதை வந்து ஆரோன் இடத்துல கேட்கும் பொழுது ஆரோன் என்ன சொல்றான் தெரியுமா? 21 பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்களின் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தாங்க? அன்னைக்காரன் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு நீ ஏன் இந்த கண்ணுக்குட்டியை செய்த? இந்த ஜனங்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? ஏன் இந்த விதமாக செய்த? அதற்கு ஆரோன் பாருங்க சொல்றான், என் ஆண்டவருக்கு கோபம் மூளாது இருப்பதாக இந்த பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலட்டி தர கடவர்கள் என்றேன். கலட்டி தந்தவர்கள் செய்தார்கள். அக்கினியில போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டிகள் வந்தது. பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? என்ன செய்யறோங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்க சொல்லுகிறதான பதில்ல இருந்து நாங்க யாருங்கிறத ஆண்டவர் தெரிந்து கொள்வார்.